சிந்து நதி நீர் ஒப்பந்தம் ரத்து. பாகிஸ்தானுக்கு காத்திருக்கும் சிக்கல்கள் என்ன? ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலத்தின் பஹல்காம் பகுதியில் ஏற்பட்ட பயங்கரவாத தாக்குதல் இந்தியாவின் பாதுகாப்பில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்துள்ளனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மத்திய அரசு தயாராகி வருகின்றது. அந்த வகையில் பாகிஸ்தானுக்கு எதிராக 5 முக்கிய அறிவிப்புகளை இந்தியா வெளியிட்டுள்ளது. இதில் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவதும் ஒன்று. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் என்றால் என்ன? இதனால் பாகிஸ்தான் எந்த மாதிரியான சோதனைகளை எதிர்கொள்ள உள்ளது என்பது பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் என்பது 1960ஆம் ஆண்டு செப்டம்பர் 19ஆம் தேதி அன்று போடப்பட்டது. அப்போதைய இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு மற்றும் அப்போதைய பாகிஸ்தான் ஃபீல்டு மார்ஷல் முகமது அயூப் கான் தலைமையில் இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்தியா பாகிஸ்தான் எல்லை தாண்டி பல நதிகள் ஓடுகின்றன என்பதால் அவற்றின் நீரை பயன்படுத்துவது குறித்து இரு தரப்பினருக்கும் இடையேயான ஒத்துழைப்பு, தகவல் பரிமாற்றம் ஆகியவற்றிற்கான வழிமுறை இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் வகுத்தது என்று கூறலாம். மொத்தம் 6 நதிகளை இரு நாடுகளும் பொதுவாக நிர்வகிக்க ஒப்பந்தம் போடப்பட்டது. கிழக்கு நதிகள் 3, மேற்கு நதிகள் 3 ஆகும். அதில் கிழக்கு நதிகளான சட்லெஜ், பியாஸ், ரவி ஆகியவற்றின் அனைத்து நீரையும்